கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதோ இந்த அருமையான கர்த்தர் நாளிலே நாம் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கர்த்தர் நாளில் நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த கர்த்தர் நாளில் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவா எழுதின சரித்திர புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திற்கு நாம் இந்த நாளில் கவனித்து செலுத்துவோம். பாருங்கள், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தின பிற்பாடு, மோசேக்கு பிற்பாடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அப்படி வழிநடத்தி வந்த பிறகு அவர் எல்லாரும் கானான் தேசத்தை அடைந்த பிற்பாடு யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து கூறுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், கர்த்தரை சேவிக்க மனமில்லாமல், தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க மனமில்லாமல் இருப்பதை பார்த்து யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து கேட்கின்றார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவா தேவனுடைய மகிமையை கண்டதினால், தேவனை முற்றிலுமாக விசுவாசித்ததினால் யோசுவா தான் தேவன் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை தைரியமாக இந்த இடத்தில் கூறுகிறார். நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இது இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற நமக்கு ஒரு பாடமாக, ஒரு முன் மாதிரியாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே அநேக மதங்கள் இருப்பதை பார்க்கிறோம். சைன மதம், புத்த மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் என்று சொல்லி அநேக மதங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ ரீதியிலே கூட கிறிஸ்தவ என்ற பெயரிலே அநேக பிரிவினைகள் இருப்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே 3000க்கு மேலான பிரிவுகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலைமையிலே நீங்கள் நான் கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையிலே, கிறிஸ்தின் சபையிலே இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் யோசுவா சொன்னது போல சொல்லக்கூடிய திராணி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். அதே போல நீங்களும் நானும், நாங்கள் கிறிஸ்துவின் சபையிலே அங்கமாகி இருப்போம். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் யார் எதை செய்தாலும் நாங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யமான அந்த சபையிலே தான் மரண பரிந்தமும் உண்மையாயிருந்து பரலோகத்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்து இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தில் நடப்போம் என்ற அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யோசுவாவை போல அருமையான நாம் கிறிஸ்துவின் ராஜ்யமான கிறிஸ்து சபையில் இருக்கிறோம், இருப்போம் என்பதற்கு அநேக உதாரணங்களை, அநேக கர்த்தரி வசனங்களை நம்மால் காட்ட முடியும், சொல்ல முடியும். அந்த நாள் இந்த நேரத்திலே நாம் ஒரு 7 உதாரணங்களை மாற்றி நினைச்சலாம். இந்த நாள் ஆராய்ந்து பார்க்கலாம். நாங்கள் கிறிஸ்துவின் சபையில் தான் இருப்போம் என்பதற்கு முதலாவதாக நாம் தியானிக்கின்ற உதாரணம் என்னவென்றால், தேவனுடைய அநாதி திட்டம் இதுவாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ஆரம்ப கால திட்டம், தேவனுடைய மனதில் எழுந்த திட்டம் இதுதான்.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் பிரியமாய் ஜீவிக்க முடியும் என்பது இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். இதை குறித்து பரிசுத்த பவுல் பாருங்கள் எபேசி சபையில் சொல்லும் பொழுது இப்படி எழுதுகிற பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் தேவனுடைய கிருபையை பெற்றவனாக சபையின் மூலமாக தேவனுடைய திட்டத்தை அறிவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உபதேசத்தை போதிக்கும்படியாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எனக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கிறது சொன்னார் என்றால் இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். அது மாத்திரமல்ல, அதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் 4 முதல் 6 வரை வாசிக்கும் பொழுது பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமரிமாளே, இது உலக தோற்றத்துக்கு முன்னுமே தேவன் தீர்மானித்த திட்டம். நம்மளால் தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றலாய் இருப்பதற்காக, நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளாய் இருப்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்மால் அது முடியும், அது சாதிக்க முடியும் என்பதை முன்குறித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தில் நாம் நடக்கும் பொழுது, நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாக இருக்கிறோம் எடுத்தினால் எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை எண்ணி பாருங்கள். ஆகவே யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை செய்விப்போன்றது போல நீங்கள் நான் அதை சொல்ல நம்மால் முடியும். இது தேவனுடைய திட்டம், தேவனாதி தீர்மானம். இது முதலாவது உதாரணம் பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் சபையில் அங்கமாக இருப்பதற்கு இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். ஆகவே நாங்கள் கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாக இருப்போம். நாம் மரணப்பது உண்மையாக ஜீவிப்போம் என்று நினைச்சலாம். நாம் தைரியமாக சொல்லலாம், சொல்ல முடியும். அநேகருக்கு இதை நாம் சொல்ல முடியும். அது மாத்திரம். இரண்டாவதாக உதாரணத்தை வாசிக்கலாம் பாருங்கள். இந்த சபையை குறித்து இப்படி சபை உருவாக வேண்டும், உருவாகும் என்பதை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனிசிதார் முன்னே அறிவித்திருக்கிறார். சபை உருவாவதற்கு அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இப்படியாக சபையை குறித்து, இப்படி சபை உருவாகும் என்பதை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாக குறித்திருக்கிறார். பாருங்கள், அதையும் வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க பாருங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலா உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இதே வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே பார்க்க முடியும். அமரிமார்களே, இது தேவனுடைய திட்டம். தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நினைத்தார், அதை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினபடி கிபி 33ஆவது வருடத்திலே பெந்தேகோஸ்தே நாள் என்று எருசலேமிலே திரளான ஜனங்கள் கூடி வந்த பொழுது
பேதுருவின் மூலமாக அங்கு சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படும் என்று சொன்னது போல, எருசலேமில் தான் முதலாக கர்த்தருடைய வசனம் பேதுருவின் மூலமாக என்ன செய்து அங்கு பிரசங்கிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அன்றைய நாளில் 17 பாசைக்காரர்கள் கூடி வந்திருந்தார்கள். அருமானே, எருசலேமிலே கூடி வந்த அந்த ஜனங்கள் பெந்தேகோஸ்து நாள் என்று கூறினார்கள் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 பண்டிகைகளை எருசலேம் தேவாலயத்தில் வந்துதான் கொண்டாடுவார்கள். ஒன்று ஆசரிப்பு கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்து பண்டிகை. ஆசரிப்பு கூடார பண்டிகைக்கு பஸ்கா பண்டிகையில் அநேக நாட்கள் உண்டு. ஆகவே ஆசரிப்பு கூடார பண்டிகைக்கு வந்தவர்கள் அதை முடித்துவிட்டு தங்கள் இல்லங்களுக்கு வீடுகளுக்கு புறப்பட்டு போய்விடுவார்கள். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு வருகிறவர்கள் பஸ்கா பண்டிகை முடித்து பெந்தேகோஸ்தே பண்டிகை முடித்து விட்டு தான் போவார். ஏனென்றால் பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த 50 நாளுக்குள்ளாக வீட்டுக்கு போய் திரும்பி வர முடியாது. ஆகவே பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் என்ன செய்வார்கள், அதை முடித்துவிட்டு போவதற்கான துணிமணிகள், சாப்பாட்டு எல்லாவற்றை கொண்டு வருவார்கள். இது நடந்த உண்மை சம்பவம். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு வராதவர்கள் கூட பெந்தேகோஸ்தே பண்டிகை கட்டாயம் வருவார். ஆகவே தான் தேவன் ஏசாயா மூலமாக அவர் தெரிவித்தார், திரளான ஜனங்களும் கூடி வருவார்கள். அப்பொழுது எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படும் என்று சொன்னது போல அன்றைக்கு திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 17 பாசை பேசக்கூடிய மக்கள் அங்கு கூடி வந்த பொழுது அவர்களுக்கு முன்பதாக பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது 3000 பேர் அதை விசுவாசித்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த 3000 பேர் மூலமாகத்தான் சபை உருவாக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது. இது தேவன் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று பாருங்கள். இது 2வது. ஆகவே நான் கிறிஸ்துவின் சபையில் அங்கமாயிருக்கிறேன், கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருந்து தேவன் பிரியமாக ஜீவிப்பேன் என்று யோசுவா சொன்னது போல நீங்கள் நான் செய்ய முடியுமாம் சொல்ல முடியும். 3வதாக பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரே ஒரு சபை தான். இந்த உலகத்திலே பார்த்தால் அநேக பிரிவினை சபைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், 3000க்கு மேலான பிரிவினை சபைகள் மதம் என்ற பெயரிலே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பதிவாக்கப்பட்டு அவரால் கூறப்பட்டு எழுதப்பட்ட ஒரே ஒரு சபைத்தான் நாம் பார்க்க முடியும். எபேசு சபை எழும் பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிற பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு போவோம். எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 4-6 வரை வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமரிமார்களே, ஒரே சரீரம். சரீரம் என்றால் சபை. சபையைத்தான் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு சரீரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவில் சொல்கிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். சபை ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக அது மாத்திரம் அவர் சொன்ன. அதோடு கூட 19ஆம் வசனத்திலே பேசி சொன்னார், அதாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், நீ பூலோகத்திலே எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூலோகத்தில் எவைகள் கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் சொன்னார். அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்து 3000 உள்ளங்களை தேவன் பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாக திறந்தறினார். 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாரத்து முன்னால் செய்தார்கள், ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை செய்தார்கள், தொழுது கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒரு வருஷ காலமாய் கூடி
தேவனை தொழுது கொண்ட அந்த ஜனங்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அங்கு வழங்கப்பட்டது. ஆக அவர்கள் கிறிஸ்துவின் சபையிலே அங்கமாயிருக்கிறார்கள். கிறிஸ்து சபையில் இருப்பதனால்தான் நீங்கள் நானும் இந்த சத்தியத்தை கேட்டது மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக ஒரே ஒரு சபை என்று அறிந்து அந்த கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே நாம் அங்கமாயிருக்கிறோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றார். இந்த வசனத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி நாங்கள் செய்வோம். நாங்கள் கிறிஸ்துவின் சபையில் செய்வோம், அங்கமாயிருப்போம். ஒரே ஒரு சபை. அது மாத்திரமில்லை, 1 Corinthians 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய வேறு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது, போட முடியாது. மகளே, ஒரே ஒரு அஸ்திவாரம், அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. மத்தேயு 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 15:13 வாசிக்கலாம். அவர் பிரயத்தனமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். ஆமரிமாகி பரமபிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடப்பெற்ற நாற்று, ஒரே ஒரு நாற்று, அதுதான் அவருடைய சபை. வேறு நாற்று, வேறு சபை அங்கு சொல்லப்படவே இல்லை. இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதைத்தான் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே நாங்கள் செய்கிறோம், கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். ஆமாம், இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு விரோதமாக எதுவும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. கிறிஸ்து சபையாராக நாம் தேவனுடைய வார்த்தை எங்கு போதிக்கிறதோ அங்கு நாமும் போதிப்போம். தேவன் வசனம் எங்கே பேசுகிறதோ அங்கு நாம் பேசுவோம். தேவன் வசனம் எங்கு அமைதியாயிருக்கிறதோ அங்கு நாம் அமைதியாயிருப்போம். ஆகவே இந்த திட்டத்திலே, இந்த தீர்மானத்தின்படி, தேவ வசனத்தின்படி நாங்கள் கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருப்பது எவ்வளவு பெரிதான கிருபை என்பதை மற்றவர்களுக்கு நாம் போதிக்கலாம், மற்றவர்கள் சொல்லலாம். ஆகவே தான் யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றார். கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையிலே செய்வோம், அங்கமாயிருப்போம். நாம் சபையில் அங்கமாயிருப்பது, தேவனை பிரியமாய் ஜீவிப்பது, தேவனுக்குள்ளாய் இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். அது மாத்திரமில்லை, இன்னும் வாட்சியம் பாருங்கள். நாம் கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையில் அங்கமாக இருப்பது இது ஜீவனுள்ள மார்க்கமாக இருக்கிறது பாருங்கள். மதம் அல்ல, மார்க்கம். எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது எபிரேயர் 10 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 10 வசனத்திலே, ஆகையால் சகோதரி, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. ஆமரிமார்களே, அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த பருவத்துக்கு செல்வதற்கு தேவன் வாய்ப்பினை தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசக்கூடியவராக, பிரதான ஆசாரியராக, அதிகாரியாக இருக்கிறார். ஆகவே தான் நான் கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ராஜ்யமான அந்த சபையிலே, அந்த மார்க்கத்தின் வழியாக நடந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ஆண்டவர் சொன்னார். யோவான் 14 வசனத்திலே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வராமல் மகளே. இது இயேசு கிறிஸ்து உருவாக்கின வழி, இயேசு கிறிஸ்து காட்டின மார்க்கம். இது ஜீவனுள்ள மார்க்கமா? ஆகவே ஜீவனுள்ள மார்க்கமாக இருப்பதனால் நாங்கள் கிறிஸ்துவின் சபையிலே அங்கமாயிருக்கிறோம். இது உண்மை, இது சத்தியம். ஆக இந்த சத்தியத்திற்கு நினைச்சிடம் கீழ்ப்படிந்து தேவைப்பிலாயிருப்பது நமக்கு கிடைத்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆமரிமாடே, இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம், மற்றவர்களுக்கு போதிக்கலாம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அநேகரை கிறிஸ்துவின் சபையில் அங்கமாக்குவது இது அருமையான ஒரு முன்மாதிரியான பாடம் பாருங்கள். அது மாத்திரமில்லை, நாம் கர்த்தருடைய சபையில் இருப்பது இது சத்திய மார்க்கம், உண்மையான மார்க்கம் பாருங்கள். இந்த உண்மையான மார்க்கத்தை இன்றைக்கு அநேகர் குலைக்க பார்க்கிறார்கள், கெடுக்க பார்க்கிறார்கள். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் பாருங்கள், 2 பேர் 2ஆம் அதிகாரத்தின திருப்புவோம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்டு நடக்கைகளை அநீக பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அழிந்திராது, அவருடைய அழிவு உறங்கால் அமருமாறே. தேவனுடைய வசனங்களை தேவனுடைய சத்தியத்தை புரட்டி தவறான வார்த்தைகளை பேசி நயமான வசனங்களை பேசி நிற்கிறார்கள், அநீக நிற்கிறார்கள். அழிவுக்கு அழிச்செல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சத்திய மார்க்கத்தை தூசிக்கிற மக்கள் மதம் என்ற பெயரிலே இன்றைக்கு அணிவிச்சார்கள். தவறான போதனையை போதித்து இந்த கொள்கைகளில் அநேக பிரிவினைகளை தேவன் ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது. ஆகவேதான் நாம் கிறிஸ்டின் சபையில் அங்கமாயிருக்கிறோம். பாருங்கள், யூசுவா சொன்னது போல் நாம் சொல்லலாம், நாங்கள் யூசுவாவை போலே நாங்கள் கிறிஸ்டின் சபையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். கிறிஸ்டின் சபைக்குள்ளே இருப்போம். மரண பரியந்தம் உண்மையாயிருந்தார் அது பருவத்திலே தேவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடைசியாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிறிஸ்டின் சபைக்காக நமக்காக ஆண்டவர் தமிழ் சொந்த ரத்தத்தை சிந்தினார். பாருங்கள், நாம் கிறிஸ்துவ சபையில் அங்கமாயிருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு வெளியாக கொடுக்கப்பட்டது. பேதர் கூறும்பொழுது பாருங்கள், 1 பேதர் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணா நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பெற்றீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களாம். நாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால், குற்றமில்லாத இரத்தத்தினால், மாசற்ற இரத்தத்தினால் நீங்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. ஆகவே நான் மரண பரியந்தம் கிறிஸ்துவின் சபையில் அங்கமாக இருப்பேன் என்பதை நாம் தைரியமாக சொல்லலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அமைமாலே நமக்காக இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் யூசுவாவை போல சொல்லலாம். யூசுவா சொன்னார் அல்லவா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். அதே போல மாலே நாம் அனைவரும் இன்றைக்கு அமர்ந்து நாம் தேவனை தொழுகிறோம் என்று சொன்னார். நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆகவே நம் எந்த விதத்திலும் தவறான போதனைக்கு தவறான வசனங்கள் இணைச்சிக்கூடாது, நாம் நம்பிவிடவே கூடாது. தேவ வார்த்தை சத்தியமானது. இது சத்திய மார்க்கம், இது ஜீவனுள்ள மார்க்கம். ஆகவே இதை அறிந்து புரிந்து நாம் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் அந்த அருமையான கர்த்தரினாலே இப்படிப்பட்ட வசனங்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க தேவனுக்கு நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக நம் தேவனுடன் செல்வோம். நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க தேவன் உதவி செய்வார். தேவன் தகுந்த வசனத்தை கேட்டு அனைவரும் ஆசிரிப்பார். அன்பாந்ததை கேட்டு நீங்கள் கூட செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த நீங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, யூசுவாவை போல நாங்களும் கூட நாங்கள் கிறிஸ்துவின் சபையில் இருப்போம் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபையை முதுவார்த்தை மூலமாக எங்களுக்கு போய்த்து விடியார். நன்றியோடு கிறிஸ்துவத்திருக்கிறோம் ஐயா. இதை மற்றவர்களுக்கு சொல்லி அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டு உதவி செய்யும். கூடி வந்திருக்கிற அனைவரும் ஆசித்து காத்துக்கொள்ளும். எங்கள் பாவக்குற்ற தயவாக மன்னித்தரலாம். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.